இன்னைக்கு ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இட்ஸ் காமன். பட் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் 80% ஆஃப் ப்ராப்ளம் நம்ம எமோஷனல் சுச்சுவேஷனில் நம்ம எடுத்த டெசிஷன்ஸாக இருக்குமே தவிர மற்றவங்கனால இருக்காது. வேணா ஒரு 20% வேணா மற்றவங்கனால ஏற்படலாம், அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. பட் 80% ஆஃப் ப்ராப்ளம் நம்மளால மட்டுமே தான் உருவாயிருக்கும். அது எப்படின்னா, நம்ம இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா அது ஒரு அறிவுத்திறன். இந்த எமோஷனாக இருக்கும்போது யாரெல்லாம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி அதிகமாக பேசாமல் பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களால மட்டுமே தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால தான் சொல்லுவாங்க, கோவப்படும் போது அதிகமாக பேசாதீங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறது. முடிஞ்சால் இப்போவே ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை ரீதிங்க் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக முடியும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட்டை நம்ம வாழ்க்கையில் இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். நன்றி.